அதே மாதிரி பிரிசன் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத ஒரு கேஸ்ல 8 வருஷம் உள்ள போட்டிருக்காங்க. அவருக்கு சம்பந்தமே கிடையாது, ஒண்ணுமே பண்ணாம அவர் 8 வருஷம் உள்ள போட்டிருந்தாங்க. அந்த உள்ள போட்டதுனால ஃபேமிலியில் பிரச்சனை, ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவர் ஃபேமிலி இல்லை, எதுவுமே இல்லை, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. தான் பண்ணாத தப்புக்கு உள்ள உட்காந்துருக்காரு. ஸ்ட்ரகிளிங் சோ மச் வித்தின், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. கிளாஸ் வந்து அவ்வளோ சேஞ்ச் அந்த பர்சன்ட். கண்ணில் தண்ணியோட வந்து சொன்னார், சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி அப்படின்னு. தேங்க்ஸ் இல்லை, ஃபோட்டோவில் இருக்காரு அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு. பிகாஸ் நம்ம சும்மா ஒரு இது டூல் தான் அவருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவ்வளோ சேஞ்ச் ஆகி நிறையா பேரை கிளாஸ் கொண்டு வந்தது அவர். இந்த ப்ரிசனில் கிளாஸ் கொண்டு வந்தது அவர் தான். இது முடிச்சு ஒரு தடவை பார்க்க வந்திருக்காங்க. நீ வா வந்து பார்த்துட்டு போன ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காங்க. ஒய்ஃப் விட்டு இப்போ இதை பார்த்துட்டு திருப்பி தேவர் டுகெதர். திருப்பி வந்து அவர் முடிச்சு வெளில வந்தோடனே இப்போ ஃபேமிலி எல்லாமே செட்டிலாக இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷேர் பண்ணேன். நான் அந்த அளவு டீப்பாக பார்த்தே நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ண முட்டாள்தனத்தை இவர் உள்ள உட்காந்துருக்காரு. என்ன சொன்னாருன்னா, அவர் பண்ண தப்பு இருக்கலாம், அதனால நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அவர் பண்ணிட்டாரேன்னு. ஆனால் இப்போ நான் வந்து இங்கே தான் இருக்க முடியும், வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஸோ இதை நான் பார்க்கும்போது எனக்குள்ள அந்த ரிலீஸ் நான் கவனிக்க முடிஞ்சு அவ்வளோ சுதந்திரமா இருந்தது.